அமெரிக்காவிடம் அதிகம் கடன் வாங்கிய 10 நாடுகளை பத்தின பட்டியலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்தியாட்ட இருந்து அமெரிக்கா ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா, அதே மாதிரி முக்கியமா இதுல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சம்பந்தமா பார்க்க போறோம். முக்கியமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா லோன் சம்பந்தமான விஷயமாவே இருக்கும். இதை பத்தின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவிடம் அதிகம் கடன் வாங்கி அதுல சிக்கி தவிக்கும் நாடுகளின் பட்டியல்ல இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவிடம் அதிக கடன் வாங்கிய நாடுகளின் பட்டியல்ல 10வது இடத்துல சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய அந்த நாடு அப்படிங்கிறது இருக்கு. அமெரிக்காவிடம் சுமார் 311.6 பில்லியன் டாலர்கள் கடன் அப்படிங்கிறது வாங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம 9வதாக அயர்லாந்து இருக்கு. அமெரிக்காவிடம் அதிக கடன் இந்த நாடு அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 329.3 பில்லியன் டாலர்கள் அமெரிக்காட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 8வது இடத்துல பிரான்ஸ் இருக்கு. இது 363.1 பில்லியன் டாலர்கள் அமெரிக்காட்ட இருந்து கடன் அப்படிங்கிறது வாங்கி இருக்கு. இதுல 7வது இடத்துல பெல்ஜியம் சொல்லக்கூடிய அந்த நாடு இருக்கு. இது அமெரிக்காட்ட இருந்து சுமார் 402.1 பில்லியன் டாலர் கடன் வாங்கி இருக்கு. இதற்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது 6வது இடத்துல லக்சம்பர்க் சொல்லக்கூடிய அந்த நாடு இருக்கு. இந்த நாடு 412.4 பில்லியன் டாலர்கள் அமெரிக்காட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கு. இதற்கு அப்புறம் கனடா, அமெரிக்காவுக்கு மிக மிக பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா. இது அமெரிக்காட்ட இருந்து 426.2 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்கியிருக்கு. இப்படி கடன் வாங்கி இது 5வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் 4வது இடத்துல என்ன நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தீவு நாடு இருக்கு. கேமன் தீவு சொல்லக்கூடிய நாடு இருக்கு. இது 4வது இடத்துல இருக்கு. 455.3 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் சீனா, அமெரிக்காட்ட இருந்து சீனாவும் கடன் வாங்கியிருக்கு. இதுல அமெரிக்காவில எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 765.4 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்கியிருக்கு. இதே நேரத்துல 2வது இடத்துல மிகப்பெரிய ஒரு நாடுகள் இருக்கு. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே இருக்கு. இது 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து 779.3 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதுல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்கு. 1.13 ட்ரில்லியன் டாலர் கடன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. மேலும் இந்தியா அமெரிக்காட்ட இருந்து சுமார் 239.9 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்கி 14வது இடத்துல இந்தியா இருக்கு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இந்தியாட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய 3வது நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான இந்த அமெரிக்கா கடன் வாங்குறதுலையும் விட்டு வைக்கல. இது வாங்கக்கூடிய கடனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தலையே சுத்திடும். அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கடன் மதிப்பு அப்படிங்கிறது 19.23 ட்ரில்லியன் டாலர்களாக இருக்கு. இந்தியாவுக்கு தர வேண்டிய கடன் தொகை மட்டுமே பாத்தீங்கன்னா 21,600 கோடி டாலராக இருக்கு. அமெரிக்காவில் வாழ்வாதார செலவினங்கள் மிகவும் அதிகமா இருக்கு. இந்த நாட்டுடைய வருமானம் பாத்தீங்கன்னா அதோடைய செலவை விட பாத்தீங்கன்னா கம்மியா இருப்பதாக அஞ்சப்படுது. இதே மாதிரி நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியாட்ட இருந்தும் கடன் அப்படிங்கிறது வாங்கி இருக்கு. அதிக கடன் வாங்கிய நாடுகள் அப்படிங்கிற பட்டியல்ல அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு. எவ்வளவு இருக்கு தெரியுமா? 33,229 பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்புல இருக்கு. 2வது நாடாக சீனா, 3வது நாடாக ஜப்பான், அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம். இதுல இந்தியா 7வது இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. அதிகமாக கடன் வாங்கிய இடத்துல 7வது இடத்துல இருக்கு. இந்தியா வாங்கிய கடனுடைய அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 25 லட்சம் கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது இந்தியா வாங்கியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.